அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். போற்றுகின்ற புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் நான் இந்த வகுப்புக்கு செல்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வகுப்பு பற்றி யூடியூப்புகளில் செய்திகளாக எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது சில நபர்களுக்கு கூச்சம் வருது, தயக்கம் ஏற்படுது. அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வகுப்பை நம்ம ஒரு எக்ஸாம் பேப்பரை கொடுத்து எக்ஸாம் வைக்க போவதில்லை இந்த வகுப்பில். அதே போல் பயான் கற்று பயான் செய்கிற வகுப்பும் அல்ல இது. நம்ம பார்வையாளர்களும் அல்ல. நம்ம உன்னை பார்த்து கேட்டு அப்படியே கடந்து போகக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. உன்னை பார்த்து கேட்டால் அது செயல்பாட்டுக்கு வந்துடுமா அப்படின்னா வராது. என்ன காரணம்? உதாரணத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம், சில நாட்களில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் அதிகமாக விற்று தீர்த்த ஒரு புத்தகம். இப்போ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க. வாங்கி படித்தவங்க எல்லாமே கோடீஸ்வரர் ஆகிடுவாங்களா? வாங்கி படிக்கிற எல்லாமே பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஆகிருக்காங்களா அப்படின்னா இல்லை. என்ன காரணம்? அந்த புத்தகத்தை படித்தா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தினுடைய நுணுக்கம் என்ன, டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, அது சொல்லக்கூடிய தொழில் ரீதியான விஷயங்கள் என்ன, எல்லாம் படித்ததோடு விட்டு விடாமல் செயல்பாட்டுக்கு வரணுமா இல்லையா? அந்த செயல்பாட்டுக்கு வந்தால் தானே அதோடைய உண்மையான ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ உதாரணம், ஒரு கார் இருக்குது, ஒரு காரை ஓட்டி பழகணும். இந்த காரை ஓட்டி பழகுவதற்கு நம்ம டிரைவிங் ஸ்கூல் போகிறோம். அந்த டிரைவிங் ஸ்கூலில் போனால் அங்கே ஸ்கூலில் இருக்கக்கூடிய நபர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டேரிங்கு, இதை கிளச்சு, இது கீரு, இது பிரேக்கு, இது பெட்ரோல் ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி காரை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. சொல்லிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அது செயல்பாட்டுக்கு வந்துடுமா? செயல்படுத்தாமல் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ செயல்பாட்டுக்கு வரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். நம்ம சொல்லுவது என்னென்னா, ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி இல்லாமல் ஒரு கல்லில் பல மாங்காக்கள், பல வித்தைகள், பல செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம், அடைய போகிறோம், செயல்படுத்த போகிறோம். அதுக்கு முக்கியமான பிரதானமான காரணம் என்னென்னா பேச்சு தான். இந்த பேச்சு திறமை, பேச்சை வச்சு தான் நாம் நிறைய விஷயங்களை என்ன செய்ய முடியும், கேதர் பண்ண முடியும். ஒருத்தருக்கு கொண்டு போய் கடந்து சொல்ல முடியும். ஹிட்லர் இருந்தாப்புல, அந்த ஹிட்லருடைய பேச்சுக்கு தான் அன்றைக்கி இராணுவ மக்கள் கட்டுப்பட்டு இருந்தாங்க. அந்த இராணுவத்தினுடைய ஒரு வீரரை கூப்பிட்டு கடலில் விழுந்துருன்னு சொன்னால் கடலில் விழுந்துருவோம். என்னென்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பேச்சு திறமை இருந்தது. அப்போ அந்த பேச்சை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். அது ஒரு அல்லாஹ்வின் அருள் கூட. அந்த அருளை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, சாதாரணமாக பார்த்துடக்கூடாது. மனித குலத்துக்கு இந்த பேச்சு திறமை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கூட. தனி மனிதனுடைய டெவலப்மெண்ட் பாருங்கள் எப்படி. இன்றைக்கி விஞ்ஞானத்துறை இருக்குது. இந்த விஞ்ஞானத்துறையில் ஒரு செய்தியை லைட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு டயரை கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்தில். அதனுடைய டெவலப்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான் மனுஷன். மனிதனோட கண்டுபிடிப்பை பார்த்து மனிதனே வியந்து போகிற அளவுக்கு அவனோட கண்டுபிடிப்பு இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு துணையும் இல்லாமல், எந்த ஒரு ஆளுடைய துணையும் இல்லாமல் ஒரு வாகனத்தில் ஏறி இறந்த இடத்துல இருந்து அப்படியே ப்ளைனில் போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அதை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறான், ஆய்வு உட்படுத்திகிட்டு இருக்கிறான். அப்போ இது டெவலப் ஆச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதுலேருந்து டெவலப் ஆச்சு. அதுக்கு முக்கியமான பிரதானமான காரணம் என்னென்னு சொன்னால் பேச்சு தான். அல்லாஹ் கூட இந்த பேச்சை பற்றி, இந்த ஆற்றலை பற்றி எப்படி சொல்கிறான், இந்த அருளை பற்றி எப்படி சொல்கிறான்னா, 55வது அத்தியாயம் குரானில் அர்-ரஹ்மானில் 1 to 2, 3 இந்த வசனங்களை சொல்கிறான். அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன், குரானை கற்றுத்தந்தான், ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான், பேச்சை விளக்குவதற்காக. அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அதை விளக்கி கொடுப்பதற்காக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இது ஒரு அருள் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அந்த அருள் இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை கடத்தி கொண்டு போக முடியும். அந்த பேச்சு திறமை இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை கடத்தி போய் மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்படியேப்பட்ட பேச்சு திறமை இருந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சது, மேம்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள், உதாரணத்துக்கு பிரியாணி எடுத்துக்கோமே. இந்த பிரியாணி ஆரம்பத்தில் எப்படி செஞ்சாங்க? இந்த பிரியாணி செய்கின்ற பொழுது ஆரம்பத்தில் எந்த பாத்திரத்தில் எப்படி செய்யணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ கறி போடணும், எவ்வளோ மசால் போடணும், எவ்வளோ உப்பு போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா இல்லை. அப்போ அதே தன் குழந்தைக்கு எடுத்து இந்த டைமில் இவ்வளோ அரிசி போடணும், இவ்வளோ மசால் போடணும், இவ்வளோ உப்பு போடணும், இதில் கொள்ளும் அளவுக்கு பாத்திரம் வைக்கணும்,
இப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லி கொடுத்ததுனோட விளைவு தான் டெவலப்மெண்ட். அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் எக்ஸ்ட்ரா என்ன செய்வாங்க, புரிஞ்சு கொண்டு அதை விரிவுபடுத்துவாங்க. அப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுடைய வகுப்புகளை அடுத்த விஷயத்தையும் நம்ம கடத்தணும் தானே. அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும்னா நம்மளோட முயற்சி இருக்கணுமேனே, அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் தானே. எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல நம்ம தயக்கம் காட்டக்கூடாதுல்ல. ஒரு 60 வயது முதியவர், அவர் ஓட்டப்பந்தயில் கலந்து அவர் ஜெயிச்சிட்டாரு, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டாருன்னு வருது. அப்போ 50 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கடந்து ஜெயிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அது ஒரு முயற்சி தானே. அவர் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணுங்கிற அந்த பாடம் அதில் இருக்குது தானே. இன்னும் பேச்சு திறமை இல்லாமல் பேச முடியாமல் இருந்தால் மனிதனுடைய பல செயல்கள் சீரழிஞ்சிருவான். எப்படி சொல்கிறாங்கன்னா, பேசினா மன அழுத்தத்துக்கு தீர்வான், உணர்ச்சி ரீதியான தாக்கத்திலேருந்து மனசு சரியாவானோம். அதே போல் தகவல் தொடர்பு, பேசக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா தகவல் தொடர்பு எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. எப்படி டெவலப் ஆகாது. அப்போ பேச்சுங்கிறது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். உடனே நம்ம என்ன நினச்சக்கூடாது, இது ஒரு அறிவியல் கிளாஸ் போல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் அல்ல. நம்ம எப்படி விளங்கிடக்கூடாது அப்படின்னா, இது அறிவியல் வகுப்பு அல்ல, இது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய வகுப்பு. குர்ஆன் ஒரு தீரி அல்ல, குர்ஆன் நமக்கு தீர்வாக வந்தது. குர்ஆன் வெறும் தீரியாக வரலை. இது ஒரு நூர், இது ஒரு வெளிச்சம், இது ஒரு பாதை, இது ஒரு வழிகாட்டி. அப்போ குர்ஆன் நமக்கு வந்தது நம்ம எப்படி பார்த்துடக்கூடாது அப்படின்னா, திருக்குறளை போல் சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுவாங்க, ஒரு நீதி போதனை புத்தகம் போல் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம வந்துடக்கூடாது. குர்ஆன் யாரை மாற்றுகிறது? நம்ம குர்ஆனை பார்த்தா குர்ஆனை ஒருத்தர் மாற்றும். யாரை மாற்றுறது அப்படின்னா, யார் குர்ஆனை படிக்கிறாரோ கண்ணீர் வடிக்கிறாரோ அவரை மாற்றும். உள்ளங்கள் இறுகி போனவர்களை மாற்றாது. உள்ளங்கள் இறுகி போனவர்கள் யார்? உள்ளங்களை இறுகி போவதற்கு அல்லாஹ் குர்ஆன் தனது திருக்குர்ஆனில் நிறைய செய்திகளை சொல்லித்தரோம். உள்ளங்கள் இறுகி போனவர்கள் உள்ளத்தை இறை சிந்தனை இருக்காது, கவர்ச்சிகரமான பாரதூரமான விஷயங்கள் உள்ள அமைஞ்சிருக்கும். அப்படியே அங்கே இங்கே அலைமோதும். எவரோட உள்ளத்தில் அல்லாஹ்வின் நினைவு கூறுதல் இல்லையோ அவரின் உள்ளம் சிதலமடைஞ்சிரும். சினிமா கூத்தாடிகள் பின்னாடி, கவர்ச்சிகளுக்கு பின்னாடி, அசிங்கமான செயல்களுக்கு பின்னாடி சைத்தான் அழகாக காட்டி என்ன செய்வான், கொண்டு போயிடுவான். அந்த தெளிவுபடுத்துறதுக்கு கூட சைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப தெளிவானவன், ரொம்ப வழிகெடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பல தத்தபிய குதுவாத்தி ஷைத்தான் இன்னல்லாஹலக்க அதுவும் முபீன். முபீன்கிற வார்த்தை இருக்கா இல்லையா, இந்த வார்த்தை தெளிவு, எந்த ஒரு சந்தேகம், ஒரு அணு அளவு கூட சந்தேகம் இல்லாதது, தெளிவானது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் முபீன். அப்போ அந்த வார்த்தையை அல்லாஹ் போடுறோம். எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இது தெளிவான வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது தெளிவான வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ குர்ஆனை பார்க்குறோம், படிக்கிறோம், நமக்கு மாற்றம் வரலை. குர்ஆனை கேட்குறோம், நமக்கு மாற்றம் வரலை. காரணம் என்ன? ஒருவேளை இறுகி போன உள்ளமாக நமது உள்ளமும் மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இப்போ இதுக்கு இறுகி போன உள்ளம் யார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு உதாரணங்களை யூதர்களும் இஸ்ரவேலர்கள் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இறுகி போன உள்ளவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தில் இஸ்ரவேலரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் உள்ளங்கள் இறுகி போனவர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்தினுடைய 67, 66லேருந்து 67 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயம் ஒரு நபரை கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்ச அந்த சமுதாயத்துக்குள்ள அவங்களுக்குள்ள விவாதம் நடந்துகிட்ருக்கு. யார் கொலை செஞ்சா, யார் இந்த மாதிரி இவங்களை கொலை செஞ்சது அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு. அந்த விவாதம் நடக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க, இங்கே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஒரு மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று மூசா தமது சமுதாயத்திடம் கூறிய போது எங்களை கேலி பொருளாக கருதுகின்றீரா என்று கேட்டனர். அதற்கு அவர், அறிவினனான நான் ஆகுவதை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ கேட்டது யார்? ஒரு இறை தூதர். அவனோட உள்ளம் பாருங்க, எதை ஏற்றுக்கல. அவர் ஒரு இறை தூதர், சொன்ன வார்த்தை இறை வேதம். சொன்ன வார்த்தையும் அவன் ஏற்றுக்கலை, சொன்ன ஊரையும் அவன் ஏற்றுக்கலை. எப்படி பார்க்குறான், இதுதான் உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு முதல் படி. அவன் மூசாவே எங்களை என்ன
கேலி செய்கிறீங்களா, நம்ம கேட்போமா இல்லையா, என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதான்னு கேட்போமா இல்லையா, அந்த மாதிரி எங்களை கேலி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லைப்பா, நான் கேலி செய்வதை விட்டு அல்லாஹ் இடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன், நான் அதை சொல்ல வரல, அல்லாஹ் உங்களிடத்துல ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து அந்த மருத்து மேலே அடிக்க சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாட்டு மேலே அடிக்க சொன்னாங்களா இல்லையா, இதை கண்ணு முன்னாடி எல்லாம் என்ன செய்கிறான், நிகழ்த்தி காட்டுறோம். நம்மளுடைய காலத்தில் நமக்குண்டான இந்த மரண தருவாயில் போய் ஒரு செஞ்சுட்டு வரோம் அப்படி இல்லையா, அந்த மரண தருவாயில் ஒருத்தர் செஞ்சுட்டு வரவர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும். நம்ம சமீபத்தில் கூட வந்து ஏரோப்ளைன் இங்கேருந்து அகமதாபாத் செல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரு ஒரு 42 பேர் இறந்தாங்க. அதில் ஒருத்தர் தப்பிச்சார். 242 பேரில் ஒருத்தர் தப்பிச்சார். இப்போ சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சவுதியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் 45 பேர் இறந்தாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சார்னா கண்ணாடி எட்டி உடச்சி எட்டி குதிச்சு தப்பிச்சு வந்தார். மரண தருவாய்க்கு போயிட்டு வர்றது, மரணம் அடைவதில்லை. அவர் உள்ளத்தை கேட்டால் அவங்க உள்ளம் அப்படியே பதைக்கும். அவன் என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் வந்து அப்படி ஒரு நினைவை முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தான், மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்தான், நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கணுங்கிற அந்த சிந்தனைக்கு வருவாங்க. இதுதான் உள்ளம் இறுகி போகாதவர்கள், மென்மையானவர்கள். இப்போ உள்ளம் இறுகி போனவர்களுடைய ஒரு செய்தியை பற்றி எல்லாம் சொல்கிறோம். ஒரு மனுஷனை கொலை செஞ்சுட்டாங்க, அது யார் கொலை செஞ்சாங்க, யார் இந்த மனிதரை வந்து கொன்றது அப்படிங்கிற விவாதம் நடக்கும் பொழுது அந்த விவாதத்தை அந்த சரி செய்வதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அது ஏற்காமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அது என்ன மாடு அப்படின்னு கேள்வி கேட்கணும். அல்லாஹ் வந்து அது கருமஞ்சள், பரவசம் மட்டும் கருமஞ்சள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம். உடனே அந்த மாடை பிடிச்சிட்டு வந்து அறுத்து உடனே சேர்த்து போட்டு, இவன் அறிவாளியா, இவன் அந்த உள்ளம் இறுகி போனவனாச்சு, இவனோட உள்ளம் வேலை செய்யாது, மூளையும் வேலை செய்யாது. இவன் என்ன கேட்குறான், ஒரு மாட்டை பற்றி சொன்னீங்களா, அந்த மாடு என்ன கலரு, அது எப்படிப்பட்ட மாடு அப்படின்னு பட்டியல் கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அது கிளறு இல்லாத மாடு. மறுபடியும் கேட்குறான், அது வேற என்ன அப்படின்னு. இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலை போட்டு அந்த சமுதாயத்துக்கு இறக்கினா, அது என்ன மாடு அப்படின்னா மஞ்சள் நிறைந்த மாடு, அது வந்து ஏறு விழுகாத மாடு, தண்ணீர் இறைக்கப்படாத மாடு, உடல் காதுகள் அறுக்கப்படாத மாடு, விவசாயத்துக்கு பழக்கப்படாத மாடு, இப்படி ஒரு பெரிய பட்டியலை போட்டு இதை கொண்டு வந்து அறுத்து அது மேலே அடிங்க அப்படின்னு சொல்லும்போது தேடி அலைஞ்சு குடிஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வரும்போது அவன் பாடாப்பட்டு தான் கொண்டு வந்தான். அப்போ அந்த பாடாப்பட்டு ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்து அல்லாஹ் சொன்ன உடனே கட்டளை ஏற்காமல் இப்படி சிரமப்பட்டு கொண்டு வந்து அந்த மாட்டை அறுத்து அந்த நபர் மேலே அடிக்கும் பொழுது அவர் எந்திரிச்சு இவர் தான் என்னை கொலை செஞ்சார் அப்படின்னு சொன்னோம். சொல்லும் பொழுது கண்ணு முன்னாடி அல்லாவோட அத்தாச்சு. இறந்த நபரை கண்ணு முன்னாடி பார்க்குறான். கண்ணு முன்னாடி பார்த்து இறந்த நபரை அவன் அல்லாஹ் மீது உள்ள அந்த கல்பை அவனை ஏற்றுக்கலை, உள்ளம் ஏற்றுக்கலை. இறந்தவரை பார்த்து அல்லாவோட அத்தாட்சி இது இவ்வளோ இப்படி ஒரு அதிசயம், இப்படி நடக்கும் இது, அந்த மாதிரி அவனோட சிந்தனைக்குள்ளேயே வரலை. அதுதான் உள்ளங்கள் இறுகி போனவர்கள். அப்போ மறுபடியும் கேட்குறான், நாங்கள் உங்களுடைய இறைவனை பார்க்காதவரை நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் மூசாவே உங்களுடைய இறைவனை கண்ணு முன்னாடி காட்டப்போ தான் நாங்கள் நம்புவோம். இந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளம் என்ன செய்யப்படுதுன்னா இறுகி போன உள்ளம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இந்த உள்ளம் இறுகி போனவர்கள் அல்லாஹ் 2வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் சொல்கிறான், இதன் பின்னர் உங்கள் உள்ளங்களை பாறையை போன்று அல்லது அதைவிட கடுமையாக இறுகிவிட்டன. ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு, சில பாறைகள் பிளந்து அதில் தண்ணீரும் வருவதுண்டு. அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விழும் பாறைகளும் உள்ளன. நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அப்போ அல்லாஹ் பாறை பற்றி பேசும்பொழுது கூட உன்னோட உள்ளத்தை விட அந்த பாறையில் கூட கொஞ்சம் ஈரம் இருக்கும்பா, உன்னோட உள்ளத்தை அது கூட கிடையாது அப்படி நல்லா கடுமையாக என்ன செய்கிறான், அந்த யூதர்களுடைய உள்ளத்தை பற்றி பேசுகிறான். அப்போ இந்த யூதர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு கடுமையானது, கொடூரமானதுன்னா இறுகி போன பாறை விட ரொம்ப கொடூரமானது. அந்த இறுகி போன பாறையை விட கொடூரமான உள்ளம் உள்ளவர்களாகத்தான் யூதர்கள் இருந்தாங்கிறத அல்லாஹ் நமக்கு படிப்பணிக்காக காட்டுறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவான முறையில் என்ன செய்கிறாங்க, ஒரு உதாரணத்தோடு நமக்கு ஹதீஸ் மூலியமாக விளக்கம் சொல்கிறாங்க. இப்படி உள்ளங்கள் இறுகி போனார்கள்ல அவரோட உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மழை பெய்கிறதுன்னு சொன்னால் அந்த மழை பெய்யும் பொழுது அழகான தண்ணியை வாங்கி பூமி அதை உள்வாங்கி அதை அழகான முறையில் வெளிப்படுத்துது. அது இயற்கையாக விளை நிலங்களாக
தானியங்களாக உணவுப் பொருட்களாக வெளிப்படுத்துது. இது எல்லா உயிர் ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் அது உணவாக அமையுது, பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குது, பிரகாசமாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு என்ன செய்யப்படுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு மலையை பற்றி பேசுகிறாங்க. மழை வருது, பூமி உள்வாங்குது, அதை உள்வாங்கி தனக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் அது பிரகாசமாக வெளிப்படுத்துது. எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னால், அது குளங்களாக, குட்டைகளாக, நீர் தொட்டிகளாக, தடாகங்களாக, ஆறுகளாக, அதில் ஆடு மாடு மற்ற உயிரினங்கள் மனிதர்கள் எல்லாம் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் இன்னொரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு பூமி இருக்குது, அது கட்டாந்தரை, அது மேலேருந்து தண்ணி வாங்கி அது பயன்பெறுவதற்குண்டான எந்த ஒரு வேலையும் செய்யாது. வாங்கி அப்படி தெளிச்சு விட்டுரும். மேலேருந்து தண்ணி விழுந்து அந்த கட்டாந்தரையில் அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி ஆயிடும். அப்போ நபிலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த பூமி எப்படின்னு சொன்னால் இது வெறும் கட்டாந்தரை போல. அப்போ யூதர்களோட உள்ளம் எப்படி இருந்துன்னு சொன்னால் கடுமையான பாறை போல உள்ளவர்கள். அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கண்ணுக்கு முன்னாடி காட்டப்படும். ஒரு உயிர் போன ஒரு நபர் உயிரோடு எந்திரிச்சு வராது, கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணுக்கு முன்னாடி கடல் பிளந்து அல்லாஹோட அத்தாட்சி பார்த்து அல்லாஹோடைய ஆற்றலை பார்த்து அதிசயமிக்கக்கூடிய வகையில் அது இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பிரமிச்சு போகக்கூடிய பார்க்க வேண்டிய அந்த செயலை பார்ப்பான். அப்படியே கடலை கடந்து அந்த சைடு போனதுக்கப்புறம் மேலே ஏறி நின்றுக்கிட்டு, நாங்கள் இதே போல் எங்களுக்கு ஒரு மரத்தை வாங்கி கொடுங்க, வச்சு கொடுங்க, நாங்கள் வணங்குறோம். அடுத்து நாங்கள் அல்லாஹ்வை பார்க்காத வரைக்கும் நாங்கள் அல்லாஹ்வை ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். உடனே அல்லாஹ் ஒரு இடி இறக்கணும் பாரு. அல்லாஹ் குரானில் 2வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்தில் சொல்கிறோம். வைது குல்தும் யா மூசா லன் நுக்மினு லக ஹத்தா நரல்லா ஜஹரத்தன் ஃபஅഖதத்துக்கும் ஸாஇகத்து வஅன்தும் தன்னுரூன். மூசாவே, அல்லாஹ்வை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடி முழக்கம் தாக்கியது. பேசிகிட்டு இருக்கும்போது அதில் அடித்தான் ஒரு அடி, இடியை போட்டு மவுத். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, சும்மா பாஸ்னாக்கும் பாதி மௌத்திக்கும் அல்லக்கும் தஷ்குரோன். பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக மரணித்த பின்னர் உங்களை உயிர்ப்பித்தோம். நீ நன்றி செலுத்துவதற்காக மீண்டும் மரணித்த உன்னை அல்லாஹ் உயிர்ப்பித்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். மற்றவங்களாவது கண்ணு முன்னாடி இறந்தவங்களை பார்த்து படிப்பினை பெறலை, கண்ணு முன்னாடி அத்தாட்சிகளை பார்த்து படிப்பினை வரலை, உள்ள இறுகி போயிருக்கு. தானே மௌத்தாயி மௌத்துக்கு முடிஞ்சு மௌத்தாயி அந்த மௌத்துக்கு பின்னாடி மீண்டும் நல்லா உயிரை கொடுத்து எழுப்புறான். அப்பவும் அந்த உள்ளங்கள் இறுகி போனவர்களாக இருக்கிறாங்க. அப்போ உள்ளங்கள் இறுகி போனவர்களாக இருப்பதற்கு உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் எடுத்து சொல்கிறாங்க. உள்ளங்கள் இறுகி போனவர்கள். ஆனால் சில உள்ளங்கள் மென்மையானவர்கள் பற்றியும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். ஃபிரௌனுடைய சமுதாயத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிற்கிறாங்க. ஃபிரௌனுடைய அந்த சபையில் கை தேர்ந்த நல்ல சூனியத்தில் தேர்ந்த லெஜண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள சூனியக்காரர்கள்லாம் ஒரு சபையில் நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து பதட்டப்படுறாங்க. ஆஹா, இவ்வளோ பெரிய தந்திரம் உள்ளவங்களாம் நிற்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் மூசாவே நீங்கள் பதட்டப்படாதீங்க, உங்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சூனியக்காரர்கள்லாம் அவங்களுடைய கைத்தறி இதெல்லாம் போட்டு பாம்புகளாக மாறும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நீங்கள் உங்களோட கைத்தறியை போடுங்க. அதை போட்டு எல்லா பாம்புகளையும் முழுங்கப்படுது. பார்த்த சூனியக்காரர்கள் இது உண்மையாகவே இது உண்மையான விஷயம், இது அல்லாஹுடைய அத்தாட்சி என்று பார்த்த உடனே சஜதா விழுந்துட்டாங்க. சஜதா விழுந்து அவங்க அல்லாஹு ரப்பி மூசாவா ஹாரூன், நாங்கள் மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனாகிய அல்லாஹவை ஏற்றுக்கொண்டோம் என்று ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ஏற்றுக்கொண்ட இவங்களை ஃபிரௌன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் அலா ரப்புக்கும் லஅலா, கடவுளுக்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய நான் சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கிட்டீங்களா, ஹாரூனுடைய இறைவனை ஏற்றுக்கிட்டீங்களா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இறைவனை ஏற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லி ஃபிரௌன் சொல்லும் பொழுது ஃபிரௌனுக்கிட்ட அந்த ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் அவங்க மென்மை உள்ளவர்கள், உள்ளத்தால் பாறை போல் உள்ளவர்களுக்கு என்ன செய்யப்படாது, உள்ள வேதம் போகாது. ஆனால் மென்மையானவர்களுக்கு போகும்.
கண்ணீர் சிறந்தவர்களுக்கு போகும், அப்படியே மெய் சிலுக்கும், கண்ணீர் ஒடியும். இது உண்மைன்னு சொன்னால் அவங்க கண்ணு தண்ணீர் விடுமா. அப்போ அப்படியேப்பட்ட அந்த யூதர்கள் உடனே உள்ளத்தில் என்ன நினைக்கல, ஆஹா அவசரப்பட்ட மாட்டு இருக்கு, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் போல, நிதானமாக இருந்திருக்கலாம் போலையே. ஏன்னா அவன் சொல்கிறான், உங்களை மார்கை வாங்குவேன், உங்களை சிலுவையில் ஏற்றுவேன் அப்படின்னு அவன் பயமுறுத்துகிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட இருந்த அந்த சூனியக்கார நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ உன்னோட தீர்ப்பை எழுதிக்கொள், உன்னோட தீர்ப்பை நீ சொல்லிக்க, ஆனால் தீர்ப்புக்கு அல்லாஹ்வே மிக சிறந்த அதிபதி, தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு உண்டான உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி சொல்கிறாங்கன்னா, 3 வகையான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உதாரணம் புரிய வைக்கிறாங்க. என்ன சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மழை பெய்கிறது, அந்த மழை வானத்திலிருந்து வரும்பொழுது பூமி அதை உள்வாங்கி அழகான பிரகாசமாக அதை வெளிப்படுத்தும். இயற்கையாக உணவு தானியங்களாக, மரம் செடி கொடிகளாக, பலவிதமான நன்மையில் பெறக்கூடிய விஷயமாக அந்த தண்ணியை அந்த பூமி வெளிப்படுத்தும். அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், பயன்படுத்துவதற்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலிமா தானியங்கள் வரும், அது மூலம் பயிர் பச்சைகள், பயிர் கீரை வகைகள் வரும். அப்போ மற்ற உயிரினங்களும் மனிதர்களும் அதை பயன்பெறுவாங்க. இது ஒரு வகையான உதாரணம். அடுத்த ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இன்னொரு வகையான மழை பெய்கிறது, அந்த மழையை பூமி உள்வாங்கி தனக்குள்ளே வெளிப்படுத்தும். அது குளங்களாக, குட்டைகளாக, ஆறுகளாக, கடல்களாக, நீர் தடாகங்களாக ஏற்படும். அது உயிருள்ள மனிதர்களுக்கும் உயிருள்ள மற்ற ஜீவராசிகளுக்கும் அது ஏற்றதாக இருக்கும். அப்போ குளங்களாக, குட்டைகளாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி நீர் தடாகங்களை ஆடு, மாடு, காட்டு விலங்குகள், பறவை இனங்கள், ஊர்வன இனங்கள் எல்லாமே என்ன செய்யப்படும்னா பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். இன்னொரு வகையான பூமியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு வகையான பூமி உள்ளது, அது தண்ணி மேலேருந்து வாங்கி அப்படியே கட்டாந்தரை போல் விட்டுரும். கட்டாந்தரைன்னு சொன்னால் மேலேருந்து வாங்கக்கூடிய தண்ணியை கீழே அப்படியே விட்டுரும். அதை வந்து செதறி ஒன்றும் இல்லாமல் போயிடும், சுக்காக போயிடும். அதில் மேலேருந்து வரும்பொழுது அந்த தண்ணி என்ன செய்யப்படும்னா அதில் பட்டதுமே ஒன்றும் இல்லாமல் அப்படி தெரிஞ்சு செதறி போயிடும். இதுதான் கட்டாந்தரையான பூமி. அப்போ இன்றைக்கி இப்படியாப்பட்ட உள்ளமுள்ளவர்கள், அப்போ கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய அந்த உதாரண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்படித்தான் உள்ளங்கள் இறுகி போனவர்களுடைய நிலை அப்படின்னு சொல்லி கருத்தாங்க. இன்றைக்கி குர்ஆன் என்பது எல்லா காலங்களையும் விட இன்றைக்கு அதிகமாக நம்ம கையில் இருக்குது. சில பேருக்கு குர்ஆன் வந்து அப்படியே பார்த்து பவ்யமாக படித்து ஓதி அப்படி தூக்கி வைக்கக்கூடிய நிலை. சில பேர் குர்ஆன் எடுத்து தமிழையும் படிப்பாங்க, அரபியும் படிப்பாங்க, தூக்கி பார்த்து முத்தம் கொஞ்சுவாங்க, அழகான வசனமாக இருக்குது பேசிட்டு வச்சுருவாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புத்தகங்களை விட இன்றைக்கி குர்ஆன் நம்ம கையில் இலகுவாக இன்றைக்கி குர்ஆன் நம்ம கையில் இருக்குது. ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லையே, எந்த பயனும் இல்லையே அதில். அப்போ உள்ளங்களை மென்மையாக லேசாக மாற்றுவதற்கான முதல் தகுதியாக இந்த குர்ஆன் உள்ளது. அப்படி முதல் தகுதியை மாற்றுவதற்குண்டான ஒரு செய்தியாக அல்லாஹ் குர்ஆனில் 59வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் சொல்கிறான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை எழுதுங்க.